எருசலேமுக்கு தண்டனை. இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி, நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாய் இருப்பவர்களையெல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்பவிடாது. நான் உன்னை குறுகிப் போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். இப்படி என் கோபம் நிறைவேறும். இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். கடந்து போகிற யாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையுமாக்குவேன். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாய் இருக்கும். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கேதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும்போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து போடுவேன். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளையில்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் ரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் என்றார். எருசலேம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. எருசலேமின் குடிகள் கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக மாற்றி போட்டார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களை தண்டிக்கிறார். கர்த்தர் எருசலேமை தண்டிப்பதற்கு வேறு யாரையும் அனுப்பாமல் தாமே அவர்களை தண்டிக்கிறார். இதோ நானே உனக்கு விரோதமாக வருவேன் என்று கர்த்தர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எருசலேமின் ஜனங்கள் கல்தையரை மாத்திரமே தங்களுடைய சத்துருக்களாக பார்க்கிறார்கள். கல்தையர்கள் மூலமாக கர்த்தருடைய கரம் கிரியை செய்வதை இஸ்ரவேல் வம்சத்தார் பார்க்கவில்லை. கல்தையர்கள் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரமாக எருசலேமுக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கரமாக எருசலேமை தண்டிக்கிறார்கள். கல்தையர்கள் கர்த்தருடைய கரத்தில் உள்ள ஒரு கோலாக அல்ல, அவர்கள் கர்த்தருடைய கரமாகவே இருக்கிறார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தாரை தண்டிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இதோ நானே உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். தம்முடைய தெய்வீக பராமரிப்புகள் மூலமாக எருசலேமுக்கு விரோதமாக கிரியை நடப்பித்தார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அவருடைய வாயினால் அறிவிக்கப்படும் போது நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வாயின் நியாய தீர்ப்புகளுக்கு செவி கொடுக்காதவர்கள் அவருடைய கரத்தின் நியாய தீர்ப்புகளுக்கு தப்பிக்க முடியாது. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக நீதி செலுத்துவார். கர்த்தருடைய கோபத்தினாலேயே எருசலேமின் மீது தண்டனை வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படி நடக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக மாற்றி போட்டார்கள். இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது
நீதி செலுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய அன்பினாலும் மென்மையான சுபாவத்தினாலும் அவர்கள் மீது நீதி செலுத்தவில்லை. கர்த்தர் தம்முடைய கோபத்தினாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது நீதி செலுத்துகிறார். கர்த்தருடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் கொடிய தண்டனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் இஸ்ரவேல் வம்சத்தார் வேதனைப்படுவார்கள், மிகுந்த கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அது அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தர் யாருக்கும் தெரியாமல் இஸ்ரவேல் ஜனத்தாரை ரகசியமாய் தண்டிக்க மாட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக வந்து புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நீதி செலுத்துவார். கர்த்தர் தம்முடைய இயல்பான சுபாவத்தில் கிருபையும் இரக்கமும் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், கோபப்படுவதற்கு தாமதிக்கிறவர். அவரிடத்தில் உக்கிர கோபம் இருக்காது. ஆனால் இப்போதோ கர்த்தர் தம்முடைய கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது நீதி செலுத்துகிறார். எருசலேம் குடிகளின் பாவங்கள் கர்த்தரை கோபமடைய செய்திருக்கிறது. இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் இப்போது கோபமும் உக்கிரமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சுபாவத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மாற்றி போட்டார். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக மாற்றி போட்டதின் விளைவாக கர்த்தருடைய சுபாவமும் அவர்களுக்கு விரோதமாக மாறிப்போயிற்று. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவிப் போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 95:10-11. மனுஷன் தன்னுடைய பாவங்களினால் தேவனை கனவீனம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்கள் மீது கோபப்படுகிறார். கர்த்தருடைய கோபம் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் தங்க பண்ணி தம்மை ஆற்றிக்கொள்கிறார். கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தை இஸ்ரவேல் ஜனங்களில் நிறைவேற்றுவார். அப்போது கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய வைராக்கியத்திலே இதை பேசினார் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வெளிப்படும் வரையிலும் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களை தண்டிக்கும் வரையிலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் துன்மார்க்கமான மனுஷரை தண்டிக்கும் போதோ அவர்கள் தங்கள் வேதனையினால் அழுது புலம்புவார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் தப்பிக்க முடியாது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் பாவிகளை தண்டிப்பார். அவருடைய தண்டனை ரகசியமாக இருக்காது, வெளிப்படையாகவும் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய தண்டனை வரும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து அவர்களை புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக தண்டிப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது எல்லோருக்கும் முன்பாக தம்முடைய நீதியை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். யூதா தேசத்தார் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் வெளிப்படையாகவே கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். அவர்கள் புறஜாதிகளுக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு முன்பாகவும் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் வெளிப்படையாக பாவம் செய்ததினால் கர்த்தரும் அவர்களை வெளிப்படையாக எல்லோருடைய கண்களுக்கும் முன்பாக தண்டிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை கடுமையாக தண்டிக்கிறார். நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தண்டிப்பதை புறஜாதியார் எல்லோரும் பார்ப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய ஜனங்களுக்குள்ளே பாழும் நிந்தையும் ஆக்குவார். அவர்களை கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் எருசலேமுக்கு வந்த அழிவு பிரமிப்பாக இருக்கும். இஸ்ரவேலுக்கு கிடைத்த தண்டனை அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். எருசலேமின் குடிகள் தங்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நியமங்களையும் கட்டளைகளையும் போதிக்க வேண்டும். தங்களுடைய பக்தியினாலும் நீதியினாலும் அவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை புறஜாதியார் மத்தியிலே உபதேசம் பண்ண வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ பரிசுத்தமாய் ஜீவிக்கவில்லை.
கர்த்தருடைய கட்டளைகளிலே நடக்கவில்லை, அவருடைய நியாயங்களின்படி செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய பரிசுத்தமான ஜீவியத்தின் மூலமாய் புறஜாதிகளுக்கு கர்த்தரை பற்றி கற்றுக் கொடுக்கவில்லை. இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது கோபம் கொண்டு அவர்களை அழித்து போடுகிறார். கர்த்தரே இப்போது இஸ்ரவேல் வம்சத்தாருடைய அழிவின் மூலமாக புறஜாதி ஜனங்களுக்கு தம்முடைய சத்தியங்களையும் நியாயங்களையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வந்த தண்டனை மிகவும் பயங்கரமாய் இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். கர்த்தர் இதற்கு முன்பு இஸ்ரவேல் வம்சத்தாரை இப்படி தண்டித்ததும் இல்லை, இனிமேல் அவர்களை இப்படி தண்டிக்கப் போவதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணி தம்மை ஆற்றிக்கொள்கிறார். கர்த்தருடைய உக்கிரம் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது நிறைவேறும் போது அவருடைய வைராக்கியம் வெளிப்படுகிறது. நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாது இருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் கர்த்தருடைய உக்கிர கோபத்தையும் அவருடைய வைராக்கியத்தையும் வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக மாற்றி போட்டார்கள். எசேக்கியா ராஜா துன்மார்க்கமாய் ஜீவித்தான். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அவனை போன்ற துன்மார்க்கன் இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இதற்கு பின்பும் இருக்க போவதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். ஆனால் அவர்களோ பரிசுத்தத்தில் விசேஷமாயிராமல் பாவத்தில் விசேஷமாயிருக்கிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் இயற்கையாகவே ஒருவருக்கொருவர் அன்பாயிருப்பார்கள், பாசத்தோடு பழகுவார்கள். கர்த்தரோ இஸ்ரவேல் வம்சத்தாரை தண்டிக்கும் போது அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட இயற்கையான அன்பையும் பாசத்தையும் அகற்றி போடுகிறார். இதனால் பிதாக்கள் தங்கள் பிள்ளைகள் மீது அன்பாக இருக்க மாட்டார்கள், பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் மீது அன்பாக இருக்க மாட்டார்கள். உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை துணிகரமாய் முறித்து போட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் அசட்டை பண்ணினார்கள். கர்த்தர் தங்களுக்கு நியமித்த கட்டளைகளிலே நடவாமலும் தங்களுக்கு கொடுத்த நியமங்களின்படி செய்யாமலும் கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக மாற்றி போட்டார்கள். இதன் நிமித்தமாக கர்த்தருடைய தண்டனை இஸ்ரவேல் வம்சத்தார் மீது வந்திருக்கிறது. பிதாக்களும் பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் தின்று ஏகமாய் அழிந்து போகிறார்கள். கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நகரத்திற்குள்ளே பசியும் பஞ்சமும் பட்டினியும் உண்டாயிற்று. ஒருவருக்கும் புசிக்க போஜனம் கிடைக்கவில்லை. ஜனங்கள் தங்கள் பசியை ஆற்றிக்கொள்ள தங்கள் வம்சத்தையே தின்று போடுகிறார்கள், தங்களுடைய இனத்தையே தின்று அழித்து போடுகிறார்கள், தங்களுடைய குடும்பத்தாரையே தின்று குடும்பத்தை குடியற்றவர்கள் ஆக்குகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் கர்த்தர் அவர்கள் மீது நீதி செலுத்துகிறார். அவர்களில் மீதியாய் இருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுகிறார். எருசலேம் நகரத்தார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இதன் நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. கர்த்தருடைய கண்கள் அவர்களை தப்ப விடவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரின் கிரியைகள் சீ என்று எகழப்படத்தக்கதும் அருவருக்கத்தக்க படதுமாய் இருக்கிறது. கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் குறுகி போக பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க மறுக்கிறார். கர்த்தர் எருசலேமை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருக்கிறார். எருசலேமின் குடிகளுக்கு கர்த்தர் 3 விதமான அழிவை நியமிக்கிறார். அவர்களில் 1/3 ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் அவர்கள் நடுவிலே மடிந்து போவார்கள். 3/4 ஒரு பங்கு அவர்களை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். யூதர்களில் 3/4 ஒரு பங்கை கர்த்தர் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே தம்முடைய பட்டயத்தை உருவுவார். கர்த்தர் எருசலேமின் கொடிகள் மீது 3 விதமான வாதைகளை அனுப்புகிறார். இவ்வாறாக கர்த்தருடைய கோபம் நிறைவேறுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய உக்கிரம் ஆறவில்லை. கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தினால்
எருசலேமிலே மீதமுள்ள ஜனங்களையும் அழித்து போடுவதாக சொல்லுகிறார். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமல் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமிலே பஞ்சமும் பட்டயமும் வரும்போது நகரத்தில் உள்ளவர்களில் சிலர் வனாந்தரங்களுக்கும் பர்வதங்களுக்கும் ஓடிப்போவார்கள். அங்கே துஷ்ட மிருகங்கள் அவர்களை கொன்று போடும். எருசலேம் நகரத்தில் மீதியாய் இருப்பவர்களையெல்லாம் கர்த்தர் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்கிறது. அவருடைய உக்கிரம் அதிகரிக்கிறது. கர்த்தர் ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறுகி போக பண்ணினார். அதன் பின்பு அவர்களை ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக்கி போடுகிறார். பஞ்சமும் துஷ்ட மிருகங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாரை பிள்ளை இல்லாமல் போக பண்ணுகிறது. ஆரம்பத்தில் குறுகி போனவர்கள் இப்போது ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமின் மீது அழிவு ஆரம்பமாயிற்று. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரோம பேரரசார் எருசலேமை முற்றிலுமாய் அழித்து போட்டார்கள். எருசலேமின் அழிவு பூரணமாயிற்று. இஸ்ரவேல் வம்சத்தார் மீது கர்த்தரே தம்முடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய அதிகாரமும் உக்கிர கோபமும் வெளிப்படுகிறது. இதோ நானே எருசலேமுக்கு விரோதமாக வருகிறேன் என்று கர்த்தர் உக்கிர கோபத்தோடு சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அவருடைய சர்வ அதிகாரத்தையும் சர்வ ஆளுகையையும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே தம்முடைய வைராக்கியத்தினால் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை இஸ்ரவேல் ஜாதியாரும் புறஜாதியாரும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை வைராக்கியத்தோடு சொன்னாலும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நேரடியாக இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே அவருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பேசினாலும் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது போல தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், அவருடைய கோபமும் நிறைவேறும்.